Good morning. Welcome to Alasco CTS. இப்போ இந்த பிரசன்டேஷன்ல நீங்க காப்பர் மார்க்கெட் MCX எப்படி ட்ரேட் ஆகும்னு பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேத்து காப்பர் மார்க்கெட்ல நடந்த பிரைஸ் மூவ்மெண்ட். நேத்து என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். நேத்து மார்க்கெட் இங்க தான் ஓபன் ஆயிருக்கு. அதாவது இதுதான் ஓபனிங் பாருங்க. இந்த ஸ்ட்ரைட்டா டாட் லைனா வெர்டிகலா இருக்கிற டாட் லைன் தான் ஓபனிங் இண்டிகேட் பண்ணுது. கீழ டைம் இருக்கு, டேட் இருக்கு. நேத்து மார்க்கெட் ஓபன் ஆனதுல கண்டினியூஸா மேலே போயிருக்கு. நம்ம நேத்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா மேலே போயிட்டு திருப்பி டிராப் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டினியூஸாக மேலே போன மார்க்கெட் இந்த 424.2 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் திருப்பி எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே ட்ராப் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டோடைய க்ளோசிங். இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இந்த 420 இந்த ஜோனில் மார்க்கெட் 420.2 அப்படின்ற இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே என்ன நம்ம பர்டிகுலராக நோட் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணுற இந்த மூவிங் ஆவரேஜ் லைனு கன்வர்ஜ் ஆகிட்டே வருது. அதுவும் இல்லாமல் மார்க்கெட்டோடைய இந்த ரெசிஸ்டன்ஸும் குறைஞ்சிட்டே வருது. ஸோ இப்போ வந்து க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்கிது. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம என்றைக்குமே ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்றைக்கி மார்க்கெட் செல்லிங்கில் தான் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த 420.2ல் ஒரு செல்லும், நேற்று என்னென்ன லெவல்ஸ்லாம் நம்ம செல் பண்ணோமோ அதே லெவல்ஸில் செல் பண்ணுறது பார்த்துக்கணும். 420.2ல் ஒரு செல்லு, 422.2 இன்னொரு ரெசிஸ்டன்ஸ், அங்கே ஒரு செல்லு, இங்கே 424.2. மார்க்கெட் எப்போ இந்த 424.2 பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வருதோ அப்போ காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு போகுது அப்படின்ற இண்டிகேஷன் நமக்கு கிளியராக கிடைக்கும். அது வரைக்கும் மார்க்கெட் காப்பர் மார்க்கெட் செல்லிங்கில் தான் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். நம்ம சார்ட் சப்போர்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை க்ளோஸாக வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி காப்பர் மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி பாருங்கள். மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிறப்ப நேற்று என்ன பண்ணோமோ அதே இதை நம்ம திருப்பி பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது இன்றைக்கி காப்பர் மார்க்கெட்டில் ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா மார்க்கெட்டோடைய இந்த ஆவரேஜ் லைன் ரொம்ப க்ளோஸாக ப்ரைஸுக்கு பக்கமாக வந்துட்டுருக்கு. அதனால பாசிபிள் ரிவர்சல் இருக்கலாம். ஆனால் எப்போ மார்க்கெட் 424.2 மேலே போய் க்ளோசிங் வருதோ அப்போ தான் கன்ஃபர்மேஷன் நமக்கு வரும். அது வரைக்கும் மார்க்கெட்டை நம்ம காப்பர் மார்க்கெட்டில் செல்லிங்கில் இருக்கிறது தான் நல்லது. இன்னொரு விஷயம் காப்பரில் பர்டிகுலராக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க், லெட் போன்ற அதர் பேஸ் மெட்டல்ஸ்லாம் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் காமிச்சிட்டு இருக்கு. அதாவது மேலே தான் மார்க்கெட் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. காப்பர் மட்டும் மேலே போகாமல் கீழே நிற்கிது. ஸோ இதனால் ரெண்டு பாசிபிலிட்டிஸ் நடக்கலாம். ஒன்று காப்பர் மேலே போயிட்டு எல்லாமே மேலே இருக்க ட்ரெண்டில் வரலாம், இல்லை ஜிங்கு லெட்டு திருப்பி கீழே ட்ராப் ஆகலாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். பட் எங்களோட அட்வைஸ் இன்றைக்கி காப்பரில் நம்ம எப்போவுமே ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன், அதாவது பை ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பை பண்ணுறது. அதனால் காப்பரில் இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் செல் பண்ணிவிட்டு கீழே டார்கெட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த 418 பிரேக் பண்ணிச்சுன்னா 416.2, 414.2 அண்ட் 412 இந்த ஜோனை மார்க்கெட் டார்கெட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகி இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக மார்க்கெட் மறுபடியும் இன்னொரு அடுத்த லெவல் செல்லிங் லெவலுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. காப்பர் மார்க்கெட் இன்றைக்கி கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம். நம்ம அடுத்தது வந்து ஜிங்க் மினி மார்க்கெட் இன்னைக்கு MCX எப்படி ட்ரேட் ஆகுன்னு பார்க்கலாம். ஜிங்க் மினி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லை. இதுதான் நேற்று ஜிங்க் மினி மார்க்கெட்டில் ஓப்பனிங். மார்க்கெட் ஓப்பன் ஆகலேருந்து கண்டினியூஸாக மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இந்த 108.2 அப்படின்ற ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டு திருப்பியும் 108ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும்னா 117.5 இந்த ஜோனில் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஜிங்க் மினி மார்க்கெட். ஸோ அதனால் 107.5ல் ஒரு பையும், 106.5ல் இன்னொரு பையும், 105.5 வரைக்கும் நீங்கள் பை பண்ணி கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது நல்லது. பர்டிகுலராக நீங்கள் ஜிங்க் மார்க்கெட் நோட் பண்ண விஷயம் என்னன்னு பாருங்கள். காப்பர் மார்க்கெட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த 418 அப்படின்ற ஜோனை பிரேக் பண்ணி கம்ப்ளீட்டாக கீழே ட்ராப் ஆச்சுன்னா ஜிங்க் மார்க்கெட் கண்டிப்பாக இந்த 105.5 மறுபடியும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். நாங்கள் முன்னாடியே ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இந்த 105.5, 105.2 அப்படின்றது ஜிங்க் மார்க்கெட்டோடைய கீ டெசிஷன் ஜோன். நாங்கள் நேற்று ப்ரெசன்டேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்றதையும் இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் தான் மார்க்கெட் கீழே நின்றுட்டு இருந்தது. எப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சோ அதுலேருந்து தான் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் எப்போ இந்த ஜோனுக்கு கீழே வந்து மார்க்கெட் க்ளோசிங் வருதோ அப்போ தான் நமக்கு மார்க்கெட் செல்லிங் வருதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் ஜிங்க் மினி மார்க்கெட்டு தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். எது வரைக்கும் டார்கெட் பாருங்கள், 109.2 டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். 109.2 இல்லை 109.5 இதுக்கு மேலேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் வேறு என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.